ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தபாக்கம். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842272250. வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நேர்களே வணக்கம். இது சாணக்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிறப்பு நேரலை. இது உங்களுடைய புதிய ஷோ 7th சென்ஸ், டெய்லி அட் 7 PM. ஒவ்வொரு நாளும் அரசியல் நிகழ்வுகள் பரபரப்பாக நடந்து வருகின்றன. நம்ம சென்னையில் ஒவ்வொரு நாளும் ஒரு கட்சி தலைமையகத்துக்கு வெளியில் போய் நின்னாலே அப்படி ஒரு ஜோஷோட எல்லோரும் பரபரப்பாக இருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கான நேரம் 6 மாதம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டே குறைஞ்சு தீபாவளி தாண்டி அடுத்து தாண்டி ஒன்றுன்னா கார்த்திகை தீபம் திருப்பரங்குன்ற விவகாரம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரபரப்பு அப்படின்னு தொற்றி இருக்கிறது. 2026க்கான சட்டமன்ற தேர்தல் பரபரப்பு ஜனவரியிலிருந்து இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. டிசம்பர்லேருந்து ஒரு சின்ன ஸ்மோக் தெரிய ஆரம்பிக்கும். டிசம்பர் ஜனவரின்னு நமது ஆசிரியர் சொல்லி வந்த நிலையில் டிசம்பர் முக்கிய பரபரப்புடன் நகர்ந்து வருகிறது. அடுத்ததாக 2 திரைப்படம் மோத இருக்கிறது. அதிலும் அரசியல் அப்படின்னு சொல்லப்பட இந்த எலெக்ஷன் முழுக்கவே பரபரப்பாக இருக்கும் என இருக்கிறது. நேற்றைய பரபரப்பு, இன்றைய தலைப்புச் செய்தி, நாளைய ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் மூவ், குரோனாலஜிக்கல் ஆர்டரில் இந்த எலெக்ஷன் என்ன நடந்ததுன்னு சொல்லும் போது இது ஒரு முக்கிய மூவாக இருக்குமோ அப்படின்ட்டு, ஒரு முக்கிய அரசியல் நகர்வாக இருக்குமோ அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு முக்கிய சம்பவம் நேற்று நடந்திருக்கிறது. முன்னாள் முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எக்ஸ்பெல்டு கோஆர்டினேட்டர் ஆஃப் ADMK தான் சொல்லணும். அவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மிக மூத்த தலைவர், 3 முறை முதல்வராக இருந்தவர், ஜெயலலிதா அவர்களுடைய வலதுகரமாக இருந்தவர், ஐவரணியில் முதன்மையானவர் அப்படின்னு இருந்தவர். கிரைசிஸ் மேன் சொல்லும் போதெல்லாம் அதிமுக ஏதாவது குழப்பம் போது அவர் தான் முதல்வராக இருப்பான்னு சொல்லக்கூடியவர். அவர் தற்போது அதிமுகவில் இல்லை. அதிமுக கரை வெட்டி கட்டியவன் தான் நான் அப்படின்னு பெருமையாக சொல்லுவர். அவர் ஒருங்கிணைப்புக்காக பல மாதமாக தவம் போல இருந்தார், எதற்கும் தயார் என்ற நிலையில் இருந்தார். நேற்று ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அவர்களுடைய அந்த அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு அது கழகமாக ஒரு வாரம் முன்பு மாறிய நிலையில இனி அதிமுகவுடன் EPS தலைமை வகிக்கும் அதிமுகவுடன் ஒருங்கிணைப்பு கிடையாது அப்படின்னு அறிவித்திருக்கிறார். இந்த மூவ் அப்படின்றது என்ன மூவ் அப்படின்ற கேள்வி இருக்கிறது. கட்சி ஒருங்கிணைப்பு தான் சிக்கலா, கூட்டணி ஒருங்கிணைப்பு, ஒரே அணியில் இருப்பது, ஒரே மேடையில் இருப்பது, ஒரே அணியில் திரள்வது, இது போல எந்த ஒரு ப்ராபபிலிட்டிக்குமே முற்றுப்புள்ளியா அப்படின்ற கேள்வி எழுந்தது. அதை தாண்டி ஒரு விஷயம், யாருடன் கை கோர்க்கலாம் அப்படின்னு அங்க படிவம் கொடுக்கவே அங்க தாவேகா திமுக அப்படின்னு 2 ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டது. அதுல தாவேகாக்கு அதிக ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டது, நிறைய பேர் டிக் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வந்த தகவல், அதுவும் ஒரு கணக்குகளை ஏற்படுத்தியிருக்கிறது. திரு விஜயுடன் கை கோர்க்கிறாரா ஓ பன்னீர்செல்வம்? இது போல பல கேள்விகள். பாஜக அடுத்து செய்ய என்ன இருக்கிறது, EPS என்ன செய்ய இருக்கிறது அப்படின்னு அந்த ஒட்டுமொத்த கேள்விகளை நமக்கு முன்னால் வந்திருக்கிறது. பதில் என்ன? அதற்கானது தான் இந்த 7th சென்ஸ். இன்று நம்மோடு நமது ஆசிரியர் இணைகிறார். வணக்கம் சார். திரு OPS அவர்களுடைய இந்த தர்ம யுத்தத்துடைய அடுத்த லெக்கா என்னன்னு தெரியல, புதிய இது. அதற்கானது தான் இன்றைய 7th சென்ஸ். இதோடைய முதல் விஷயம், எடப்பாடி பழனிசாமியுடன் கைகோர்ப்பு இல்லை, ஓ பன்னீர்செல்வம் தரப்பு முடிவு என அறிவித்திருக்கிறது. அவருடைய திரு வைத்திலிங்கம் சொல்ல, திரு குன்னம் ராமச்சந்திரன் சொல்ல, அதை நான் வழிமுறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரு OPS அவர்கள் சொல்லியிருக்கிறார். OPS உடைய இந்த மூவ் உங்கள் பார்வை? திரு OPS அவர்கள் ஒரு நிலையான, உறுதியான, இறுதியான முடிவெடுப்பார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய மனசு ஒன்று சொல்லுது, புத்தி ஒன்று சொல்லுது. அவருடைய மனசு பிஜேபியோட தொடரணும்னு சொல்லுது. ஆனால் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் ஒரு சிக்கலை கொடுக்குது. இன்னைக்கு வைத்திலிங்கமும் குன்னம் ராமச்சந்திரனும் சொன்னதை திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நான் முன்மொழிகிறேன், வழிமொழிகிறேன். குன்னம் ராமச்சந்திரன் சொன்னதை முன்மொழிகிறேன்னாரு, வைத்திலிங்கம் சொன்னதை வழிமொழிகிறேன் அப்படின்னாரு. அது பலத்த கரகோஷத்தோடு நீங்கள் சொன்னீங்க, உணர்ச்சி பெரும்பாக எரிமலையாக வெடித்து பேசினார்கள் அப்படின்னா சொன்னார். அங்கே எதிர இருந்தவங்களும் நல்லா கைதட்டினாங்க. ஆனால் நம்ம திரு OPS அவர்களை இது வரைக்கும் நம்ம அவதானித்த வகையில் அவருடைய மனசில் என்ன ஓடுங்க, இதே மாதிரி தான்
ஒரு ப்ரெஸ் மீட்டில் இவர் பக்கத்தில் நிற்க நம்ம வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியே வந்திருக்கிறேன் அப்படின்னு திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து அறிவித்தார். அப்போ திரு ஓபிஎஸ் பக்கத்தில் இருந்தார். அதற்கு பிறகு தான் அவர் வந்து டெல்லியில் போய் மூத்த தலைவர்களாம் போய் பார்த்து வந்தாருங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து இப்போயும் கூட நம்ம ஏற்கனவே சொன்ன நேற்று நம்ம பேசியிருந்தோம் திரு டிடிவி தினகரன் மற்றும் திரு ஓபிஎஸ் இந்த 2 பேருக்கும் பாஜக மேலே ஒரு பெரிய சாஃப்ட் கார்னர் உண்டு. பாஜகவோடு தொடர்வதை விரும்புகிறார்கள். வைத்திலிங்கம் போன்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வந்து பாஜகவோடு எந்த பகையும் கிடையாது. திரு எடப்பாடி பழனிசாமி நம்மளை புறக்கணிக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஸோ அந்த இடத்துல ஒரு பேட்ச் ஒர்க் பண்ண முடிஞ்சால் அது வந்து வேறு மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து திரு எடப்பாடியுடன் பழனிசாமி கைகோர்ப்புக்கு இல்லை அப்படிங்கிற இந்த அறிவிப்பு வந்து ஒரு சின்ன அளவிலான ஒரு செட்பேக் தான் ஏடிஎம்கேக்கு அலையன்ஸுக்கு வந்து என்னவாகுதுன்னு நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கணும். அதிமுகவிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் ஒன்றும் வருத்தப்படலைங்க. ஏன்னா நாங்கள் தானங்க அவங்கள டெர்மினேட்டே பண்ணது. ஜெயக்குமார் அவர்கள் சொல்லிட்டாரு, இது வந்து பூஞ்செடி இல்லை, இது வந்து கோட்டை, எத்தனை கல் உதிர்ந்தாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு. ஏன்னா ஒரு தனித்தனி செங்கல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதில் வந்து ஒரு வகையில் உண்மை இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க டிராவல் பண்ணி தொகுதி வாரியாக நம்ம கூட்டம் போட்டு கிட்டத்தட்ட 175-180 கூட்டங்களை நடத்தியிருக்காரு. அதில் வந்து கரூரில் வந்து ஒரு ரெக்கார்டு வந்து காவல்துறை ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிரியர் சொல்கிறார். அதில் கூட்டத்தில் 10,000 பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ வந்து ஒரு சட்டமன்ற தொகுதியில் 10,000 பேரை கூட்ட முடியுது. ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்களுடைய ஆலோசனை கூட்டம் எங்கே நடந்ததுங்கிற பார்க்கணும். நம்ம வந்து இதே திரு இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவுடைய கூட்டம் வந்து வானகரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 1500 பேருக்கு வச்சு நடந்தது. அது எல்லாமே பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர், நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள். ஸோ அந்த அளவுக்கான ஒரு மண்டபமாவது அங்கே இருந்ததா, அந்த அளவுக்காவது கூட்டமாக இருந்ததா, அவங்களாம் யார் அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியாது. அப்போ வந்து அவங்க எல்லாருமே வந்து மாவட்ட கழக செயலாளர்கள், தலைமை நிர்வாகிகள், அவைத்தலைவர்கள் அப்படின்னு பல பதவிகள் கொடுத்திருந்தாலும் அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸியலாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்குது. அதனால வந்து இது நம்ம ஏற்கனவே உங்களுக்கு நினைவு இருக்கும், மதுரையில் வந்து ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி இதே திரு வைத்திலிங்கம் தலைமையிலான குழுவினர் வந்து அறிவித்தாங்க. கடைசி வரைக்கும் அது செப்டம்பரில் நடத்த போகிறோம். நாங்கள் டிசம்பர் மாதம் முடிய போது, கிறிஸ்மஸ் வந்துருச்சு, அப்போ இன்னும் நடக்கலங்கிற பார்க்குறோம். ஸோ வந்து இவர்களுடைய வருத்தம் ஆதங்கம் புரிந்து கொள்ள இன்னொரு 15 நாள் தான் அதுக்குள்ள முக்கியமான முடிவு எடுப்போம்னு இதுக்கு முன்னாடி முந்தின கூட்டத்தில் வைத்திலிங்கம் அறிவிச்சான்னு பார்த்தோம். புதிய கட்சிங்க ரேஞ்சுக்கு அங்கே போய் நிற்கும் போது இல்லை அப்படி நான் சொன்னேன், நான் திரு ஓபிஎஸ் சொன்னாருங்கிற பார்க்குறோம். அப்போ நம்ம வந்து திரு ஓபிஎஸ் அவர்களை இதில் தனி இதாக பார்க்கணும். அவருடைய மனசும் மனசாட்சியும் பாஜகவோடு தொடர்வதை விரும்புகிறது. பட் சந்தர்ப்ப சாட்சியங்கள் எப்படி இருக்குங்கிற பார்க்கணும். நமக்கு வந்து பாமகல வந்து பெரிய டாக்டர் என்ன செய்வார், சின்ன டாக்டர் என்ன செய்வாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது மாதிரி இங்கே வந்து வைத்திலிங்கம் என்ன செய்வார், திரு ஓ பன்னீர்செல்வம் சேரங்க. ஏன்னா நீங்கள் அது சின்னதாக கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா திரு ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்ட உடனே அவர் முதல்ல வந்து சசிகலா அவர்களுக்கு நீக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் திரு டிடிவி நீக்கிட்டாங்க, கடைசியாக நீக்கப்பட்டவர் வந்து ஓபிஎஸ், அதில் ஏடிஎம்கேல செங்கோட்டையனுக்கு முன்னாடி. அப்போ ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்ட உடனே நானும் ஓபிஎஸும் இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு டிடிவி அறிவிச்சாங்க. 2 பேரும் பேச பார்த்தாங்க. அப்புறம் நாங்கள் 2 பேரும் திரும்பி சசிகலாவை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் திரும்ப சசிகலாவோட சந்திப்பு அதிகாரப்பூர்வமாக நடக்கலை. நம்ம சந்திச்சதா இவரும் சொல்ல, அவங்களும் சொல்ல, சந்திப்பு நடக்கல. நம்ம சந்திச்சு நடந்துச்சுன்னா அது ஒரு செய்தி ஆக்கியிருப்பாங்கன்னு பார்க்கணும். அப்போ நமக்கு இதில் என்ன புரியுதுன்னா, திரும்ப சசிகலாவுடைய பார்வை வேறாக இருக்கு, திரு செங்கோட்டையனுடைய பார்வை வேறாக இருந்துச்சு, திரு டிடிவியோட பார்வை வேறாக இருந்துச்சு, திரு ஓபிஎஸோட பார்வை இருந்துச்சு. இந்த செங்கோட்டையன் அவருடைய மூவையே இவர்கள் மூவர் எதிர்பார்க்கலன்றதும் நமக்கு தெரிந்தது. எதிர்பார்க்கல. இப்போ வந்து அதுதான் கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜா மாறி இருக்கு. இப்போ அதுதான் அங்கே முதல்ல வந்து அது ஒரு ட்விஸ்டா இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் ஃபேவரபிள் ட்விஸ்டா மாறி இருக்குங்கிற இப்போதான் அதுதான் இந்த மீட்டிங்கான காரணமே. திரு செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால போய் சேர்ந்த பிறகு அது இவர்களுக்கு வந்து ஒருங்கிணைஞ்சு ஒன்றா போனேன். அவங்க என்ன தாவேக்கா கூட எல்லாருக்கும் போகிறதுல வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் என்னவா போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு இயக்கமாக இருந்து திருமதி சசிகலா, திரு டிடிவி, திரு ஓபிஎஸ், திரு செங்கோட்டையன் போய் இணைஞ்சாங்கன்னா அதில் வந்து ஒரு பலம் நிற்கும். அது ஒரு அணி ADMK ஸ்பிளிட் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திரு செங்கோட்டையன் போய் கட்சியிலே சேர்ந்துட்டார். திரும்ப சசிகலா இன்னமும் நான் தான் அதிமுகன்றாங்க. திரு டிடிவி அம்மா மக்கள் முன்னேற்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஓபிஎஸ் வந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் வச்சிருக்காரு. அப்போ ஆளாளுக்கு செதறி கிடக்கும் போது இவங்க இன்னும் சசிகலாவை கூட சந்திக்கலங்கும் போது அது ஒரு பார்ட் பை பார்ட்டாக பார்க்கணும். அப்போ வந்து 4-5 பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சக்திக்கு வந்து என்ன பவர் இருக்கும் அப்படிங்கிறதா கேள்வி. அப்போ திரு ஓபிஎஸ் அவர்கள் திரு இபிஎஸ் கூட சேருவது இல்லை அப்படிங்கிற முடிவு வச்சிருக்காரு. அது நேரடியாக சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிற பார்க்கணும். திரு இபிஎஸும் சேர்க்கிற மாதிரி இல்லைங்கிற பார்க்கணும். நம்ம அந்த அதர் சைடையும் பார்க்கணும். திரு இபிஎஸ் அவர்கள் இவர்களை சேர்ப்பதற்கு தயாராக இல்லைங்கிற ஒரு கிளியரான பாயிண்ட் கிடைக்கும். அது ஒரு பக்கம். ஆனால் இப்போ நீங்கள் முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன போல அதிமுக சேர்வதற்கான வாய்ப்பு இல்லை. அது ஏற்கனவே நம்ம 100 முறை சொல்லிட்டோம். கத்தம். அங்கதான் 2வது விஷயமும் வருது. இந்த 7th சென்ஸ்ல முக்கியமான விஷயமே இந்த கேள்வியே கட்சி ஒருங்கிணைப்புக்கு முற்றுப்புள்ளியா அப்படின்றத தாண்டி கூட்டணி சேருவதற்கே முற்றுப்புள்ளியான்றது தான். இதில் தான் அதை தான் நம்ம வந்து சொல்ல வந்தேன். இப்போ கூட்டணி சேருவதற்கான முற்றுப்புள்ளி இன்னும் முடிவாகலை.
கட்சியில ஒருங்கிணைப்புக்கான முற்றுப்புள்ளி வந்து ஏற்கனவே கொடுத்துட்டார். அது வந்து திரு இபிஎஸ் அவர்கள் எப்பயுமே விட்டு கொடுக்கல. அந்த ஒரு பாயிண்ட்டை ஒருங்கிணைந்த அதிமுகங்கிற கான்செப்ட் அவர் ஏற்கவே இல்லை. அதை பலமுறை நிராகரிச்சாரு. அப்படி சொன்ன செங்கோட்டையனை கடைசி அனுப்பி வச்சிட்டார். மிச்சம் இருக்கக்கூடிய 5 பேர் வந்து உள்ள வந்துட்டு நம்ம இந்த ஒருங்கிணைந்த அதிமுக இல்லைன்னா இப்போ இருக்கிற அதிமுகவே ஒருங்கிணைந்த அதிமுக தாங்கிற இடத்துக்கு போயிட்டு தான் திரு பியூஷ் கோயலோட சந்திப்பில் எல்லாருமே ஒன்றமன்னா வந்தாங்க. அந்த 6 பேர்ல இருந்த மிச்சம் 5 பேர்ல கிட்டத்தட்ட 4 பேர் அங்கே இருந்தாங்க நம்ம பார்க்குறோம். அந்த நேற்று பியூஷ் கோயலுக்கு சந்திப்பில் நடந்தாங்க பார்க்குறோம். ஸோ அவர்கள் எல்லாருமே ஒரே சென்ஸில் உட்காந்துருக்காங்க. அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடுல முரண் இருந்தாலும் அது ஒரு வேறுபாடாக பாகுபாடாக இல்லாமல் ஓகே அது வந்து இன்னொரு ஐடியா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. அதனால திரு இபிஎஸ் அவர்களுடைய தெளிவான உறுதியான இறுதியான நிலைப்பாடு திருமதி சசிகலா, திரு டிடிவி, திரு ஓபிஎஸ் இந்த 3 பேரையும் அதிமுகவில் சேர்ப்பதில்லை. அதில் எந்த குழப்பமும் கிடையாது. இவருக்கு என்ன திரு இபிஎஸ்க்கு என்ன தேவைப்படுதுன்னு நீங்கள்லாம் போன பிறகு நான் ஒரு வெற்றி ஈட்டி காட்டுறேன் பாருங்க அப்படின்னா தான் இவருடைய தலைமைத்துவத்துக்கான ஒரு சால்டாரிட்டி கிடைக்கும். அண்ட் அவர் தலைமைத்துவம் போற்றப்பட ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் பொதுக்குழு கூட்டினாங்க. பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஜோஸ் தான். இபிஎஸ் அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட திரு விஜய் அவர்களை அவங்க ரசிகர்கள் பார்க்குற மாதிரியான ஒரு பில்டப் ஒன்று கிடச்சிது. அங்கே வந்து எல்லாருமே அங்கே வந்து சத்தம் போட்டு இபிஎஸ் வாழ்க, தலைவர் வாழ்க, புரட்சி தமிழர் வாழ்க எல்லாமே சொல்லி எல்லாமே போனாங்க. பேசினவங்க எல்லாருமே இவரை வந்து மறைந்த முதலமைச்சர் அம்மா அளவுக்கு இல்லாட்டாலுமே கூட நிறைய வந்து இவரையுமே வந்து தனியாக போனாங்க. திரு சி வி சண்முகம் உள்பட எல்லாருமே வந்து வருங்கால முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. திருமதி வளர்மதி எல்லாருமே நிறைய சொன்னாங்க வச்சுக்கோங்க. அப்போ அது வந்து ஏடிஎம்கே தன்களை ஒன்றா இருக்குங்கிறது காட்டுறக்கு உதவும். ஆனால் வெற்றி ஒன்று தான் கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேரும். அல்லது இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், ஒரு புகழ் பாடுறாங்க, கட்சி அவர் கையில் இருக்குங்கிறத தவிர கீழே வரைக்கும் போய் சேர்க்காது. அப்போ இவருக்கு இமிடியேட்டாக தேவைப்படுறது ஒரு வெற்றி. அப்போ 2026 ஒரு நம்ம ஏற்கனவே 85 தொகுதிக்கு மேலே அவர் வந்து நிற்கணும். அது வந்து ஆட்சியை பிடிக்கணுங்கிறது தான் பிரதானம். ஒர்ஸ்ட் கேஸ் ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸ்னா கூட 85க்கு மேலே போய் நிற்கணும். அப்படின்னா தான் கட்சி ஒருங்கிணைந்திருக்கு. நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். 75-60க்கு கீழே போச்சு அப்படின்னா கட்சியே ஒன்றா இருக்கும்னு சொல்ல முடியாது. அதாவது கடந்த முறை போல இல்லாமல் கடந்த முறையை விட சீட்டு குறைவாக வந்தால் அதிமுக என்ற கட்சிக்கே கேரண்டி. இரட்டை இலை சின்னத்தில் 60க்கு கீழே எம்எல்ஏ இருந்தாங்கன்னா கட்சி உடை. 26 ஜூனுக்கு அப்புறம் 2026 மேக்கு பிறகு அது ஆரம்பிச்சிடும். முணுமுணுப்புகளாகவும் சஜஷன்களாகவும் இருந்தது வந்து எதிர்ப்புகளாக மாறும். இது வரைக்கும் எதிர்ப்பு நீங்கள் நல்லா இங்கே திரு செங்கோட்டையன் அவர்கள் வெளியே போகிற வரைக்குமே கூட எதிர்ப்பு கொண்டு வரல. கடுமையாக உழைத்தவர்களுக்கு இதுதான் கதி அப்படின்னு சொன்னாரே தவிர நீங்கள் யாருங்க அப்படின்னு சொல்லலை. உங்களுக்கு புரியுங்களா? அவர் வந்து எதிர்கேள்வி இது வரைக்கும் யாருமே எழுப்பல. எல்லாருமே வந்து நான் 50 வருஷம் நேர்மையாக உழைச்சதுக்கு தான் பலன் பாருங்க, இது வந்து ஆண்டவன் பார்த்துட்டு இருக்கான். எல்லாத்தையும் திரு ஓபிஎஸ் கூட எல்லாருமே அவருடைய வருத்தத்தை திருமதி சசிகலா நான் வந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் யாரும் எதிர்க்கவில்லை. அவர் தங்களுடைய வருத்தத்தை சொல்லி எல்லாம் ஒன்றா இருக்கலாம்லங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, அந்த சென்ஸ் தான் போயிட்டு இருக்கே தவிர. அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு உத்தரவாதம் வெற்றி. நான் சொல்றது ஒர்ஸ்ட் கேஸ், அது நடக்கும்னு சொல்ல நல்லா இங்கே வச்சுக்கணும். 60க்கு கீழே போயிருச்சு அப்படின்னா ஆபத்துகள் காத்திருக்கு கட்சிக்கும் அவருடைய தலைமைக்கும். ஆனால் அதுக்கு வந்து ஒருவேளை தோல்வியே வந்துருச்சு அப்படின்னு ரிசர்வ் வச்சுன்னா 85 ஒட்டி இருந்துச்சுன்னா அந்த ஆபத்தும் இருக்காது. ஏன்னா அது வரலாறு காணாத அதிமுகவோட எதிர்க்கட்சி வெற்றியாக இருக்கும். உங்களுக்கு புரியல? ஜெயலலிதா அவர்கள் பெறாத வெற்றியாக இருக்கும், இதற்கு முன்னாடி பெறாத வெற்றியாக இருக்கும். டிஎம்கே 2011 வந்து 99 சீட்டு வச்சிருந்தாங்க கூட்டணியில். அதற்கு பிறகான ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக போய் நிற்கும். 85க்கு மேலே போய் நின்றாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு மைனர் கேப்லையோ மைனாரிட்டி கவர்மெண்ட்டாவோ எப்படியோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஆட்சியை பிடிச்சிட்டு 2026 மே மாதம் முதலமைச்சர் என்று திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் உட்கார்ந்து விட்டால் நத்திங் லைக் தட். அதற்கு பிறகு திருமதி சசிகலா, திரு டிடிவி, திரு ஓபிஎஸ், திரு செங்கோட்டையன் அதெல்லாம் என்ன சொன்னாங்க வந்தாங்கிறதெல்லாம் போயிடும். கட்சி வந்து இன்டாக்டா திரு ஜெயக்குமார் அவர்கள் ஆசைப்பட்டது போல அது கற்கோட்டை மாதிரி நிற்கும். அது வேணா ஆனால் ரிசல்ட்டுக்கு பிறகுதான். இப்போ வந்து இந்த இடத்துல நாம பார்க்கறது கட்சி ஒருங்கிணைப்புக்கு முற்றுப்புள்ளி. அது திரு இபிஎஸ் டே 1லே போட்டார். அதில் வந்து ரிவர்ஸ் வாங்குறதுக்கான குழப்பமேலாம் நம்ம இந்த 6 பேர் சந்திச்சதுல தான் இந்த ஒருங்கிணைந்த அதிமுகங்கிறது வந்துச்சு. அதில் அவ்வளவுக்கு பிறகு ஒரு பலிகடாவாகவே ஒருத்தர் வந்து அவரே தானே பலி கொடுத்துக்கிட்டாரு திரு செங்கோட்டையன் அவர்கள். அதற்கு பிறகு அவருடைய முடிவில் மாற்றம். திரு செங்கோட்டையன் அவர்களுடைய பயணம் மாறியதுக்கு பிறகுதான் பொதுக்குழு நடக்குது. அந்த பொதுக்குழு தான் இந்த 6 பேர்ல கிட்டத்தட்ட 5 பேர் பேசினாங்க. அந்த 5 பேர் பேசினாங்க. அவர்கள் எல்லாருமே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில ரொம்ப தெளிவாக அவங்க காங்கிரீட்டா இருந்தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் 2026 எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எந்த பிரச்சனை இருக்காது. கட்சியில் ஒருங்கிணைக்கான வாய்ப்பும் இல்லை. அது முற்றுப்புள்ளி தான். கூட்டணி சேருவதற்கான முற்றுப்புள்ளி பார்ட் 2 ஆஃப் திஸ் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா அது பாஜக கொஞ்சம் இருக்குது. அது வந்து டெல்லி பாஜகவோட கொஞ்சம் ரோல் இருக்குது. அவங்க ஒரு மிட்வே அவங்க ஏடிஎம்கேல சேர்க்கறதுக்கான வாய்ப்புல அது முடிச்சிட்டாங்க. அதுல அவர் வந்து திரு அமித்ஷா அவர்கள் இங்க பிரஸ் மீட் கொடுக்கும் போதே உட்கட்சி விவகாரங்களில் தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப காங்கிரீட்டா அது முடிஞ்சு வச்சு. அது யாருமே சொல்ல. திரு அண்ணாமலை அதை பத்தி பேசல, திரு நயினார் பேசல, அதெல்லாம் ரொம்ப தெளிவாக வந்துட்டாங்க. செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின்ல வந்து ஒரு ஸ்பேஸ் பாக்கி இருக்கு. அவங்க வந்து செய்யலாம் அப்படிங்கிறது எப்படின்னா நம்மளுடைய கோட்டால கொண்டு வந்துடுவோம், இல்லாட்டி ஒருங்கிணைந்த ஒரு கட்சியாக கொண்டு வந்துடுவோம்,
வருவோம், அல்லது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களே அம்மா மக்கள் முன்னேற்றங்களை சேர சொல்லி ஒரு ஒருங்கிணைந்து கொண்டு வருவோம், அதை வந்து ஒரு ஏடிஎம்கேவோட ஒரு வேலிடான ஃபேக்ஷனாக கொண்டு வருங்கிற மாதிரியான ஒரு முயற்சிகள் அங்கே இருக்கலாம். அது வந்து வி ஹேவ் டு வெயிட் வாட்ச். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டினில் 2 பார்ட்டாக பிரித்து கட்சி ஒருங்கிணைப்புக்கு முற்றுப்புள்ளியான ஆமா முற்றுப்புள்ளி, நோ டவுட். கூட்டணி சேவருக்கு முற்றுப்புள்ளியான ஈவன் தென் வெயிட் அண்ட் வாட்ச். இது நான் சொல்லலை, திரு ஜெயக்குமாரே சொல்லியிருக்கிறார். அவர் வந்து ஜெயக்குமார் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து அண்ணே திட்டுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போதும் பாஞ்சு கடிச்சு கொதறி பிளந்து எடுத்துருவார். அது இதே திருமதி சசிகலாவை, இதே திரு டிடிவியை, இதே திரு ஓபிஎஸ் கண்ணா பின்னா நிறைய விமர்சனங்கள் பண்ணியிருக்காரு பார்க்கணும், பாஜக உள்பட எல்லாரும். அப்புறம் வந்து சைலண்ட் ஆயிடுவார். அவர் என்னதுன்னா அவர் வந்து தலைமை சொல்றதுக்கு விசுவாசமாக செய்யக்கூடியவர். அப்போ தலைமை வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு அதை பற்றி எதுவும் பேசாதீங்க அவ்வளோதான். அப்போ என்ன சொல்லிட்டாரு, வெயிட் அண்ட் சி, தலைமை முடிவெடுக்கும், திரு இபிஎஸ் முடிவெடுப்பார். அதுதான் பதில். அதுதான் நம்மளும் சொல்கிறோம். 2வது விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை. அது வேறு விதமான காம்பினேஷன்ஸ் ஏதாவது இருக்குதாங்கிறத பார்க்கணும். நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். ப்ராபபிலிட்டி வந்து 50-50 தான். 50-50 அப்படின்னு இருக்கும்போது திரு ஓபிஎஸ் அவர்கள் முன் இருக்கும் வாய்ப்புகள் என்ன அப்படின்றது தான். அவருக்கு 100 இருக்கும்ல, 100 வாய்ப்புகள் இருக்கும்ல, இவங்களுக்குலாம் 50-50 இருக்கலாம். அவர் முன் 50-50 100 வாய்ப்பு இல்லை, 3 வாய்ப்பு தான், 100 வாய்ப்பு இல்லை. அதுதான், அது 33 இருக்குதா, இல்ல ஏதாவது ஒரு பெர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா இருக்கு? 100 33 கிடையாது, 3 வாய்ப்பு இருக்கு. ஒன்று, ஏதோ ஒரு கணக்கில் அதிமுக பாஜக கூட்டணியில் தொடர்வது, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வாய்ப்பு. அவருடைய ப்ரிஃபரன்ஸ் அதுதான். அவங்க விரும்புறது வந்து முதல்ல அவர் திரு ஓபிஎஸ்க்கு என்ன சார் வேணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருக்கு கௌரவம் வேணும், இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். புரியுங்களா? அவருக்கு வந்து ஒரு ஒரு அன்செரிமோனியல் எக்ஸ்பெல் அது வந்து நடந்துச்சு. அவர் வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு கடைநிலை தொண்டரை போல வந்து டக்குன்னு வந்து கட்சி விட்டு நீக்கப்படுறான்னு போட்டாங்க. அவர் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார், 3 முறை முதலமைச்சராக இருந்தார், செல்வி ஜெயலலிதா அவருடைய அன்பை பெற்றவராக இருந்தார், திருமதி சசிகலாவுடைய அன்பை பெற்றவராக இருந்தார். அது மாதிரி அப்போ நம்ம என்னங்க பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு. தர்மயுத்தம் நடத்தின பிறகுமே கூட திருமதி சசிகலா இவங்களுக்குலாம் பெரிய ஒரு ஒற்றுமை வந்துச்சு பார்த்தோம். நான் திருமதி சசிகலா சந்திப்பேன்னு சொன்னார், உங்களுக்கு யாருக்கும் அந்த வழக்கோடைய இறுதி நாளில் சாட்சியம் சொல்லிட்டு வந்தபோது, தீர்ப்பு வந்தபோது மக்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது என்று சொன்னேனே தவிர எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லணும் ஒரே அடி அடிச்சார். அப்போ வந்து அவர் வந்து யாருடைய பகைமையும் பாராட்டினவர்கள். அப்போ வந்து நம்மளை போய் டக்குன்னு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்களேன்னு ஒரு. அப்போ அவருக்கு தேவை முதல்ல கௌரவம். அதே பாஜக அதிகமாகவே கொடுக்கும், அதில் வந்து ஒன்றும் குழப்பம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு சில ஒரு எம்பராசிங் சிச்சுவேஷன் வந்துடக்கூடாதுங்கிறது தான் தயங்குறாங்களே தவிர அவங்க வந்து அதை கொடுக்க தயங்க மாட்டாங்க. அப்போ அதில் வந்து ஒரு மிட்வே வந்து வாய்ப்பு இருக்குது. அப்போ அவருடைய முதல் விருப்பம் வந்து பாஜக கூட்டணியில் என்டிஏவில் தொடர்வது. அது வந்து நாளைக்கு வந்து டெல்லியில் போய் நிற்கும் போது அவர் பிரதமர் நரேந்திர மோடியோட பக்கத்தில் நிற்கிறது அவர் விரும்புவார், மகிழ்வார். அதுதான் விரும்புறது, தன்னுடைய மகனுக்கான ஒரு ஃபியூச்சர் பாலிடிக்ஸ், அவ்வளவுதான். அது இந்த 2 தவிர அவருக்கு வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் கிடையாது. அவர் வந்து அதில் கிளியரா இருக்கார். அதை கொடுக்கக்கூடிய இடத்துலையும் பிஜேபி இருக்குது. ஸோ முதல் வாய்ப்பு பிஜேபி ஏடிஎம் கேலன்ஸ் தொடர்வது. எப்படி அப்படிங்கிறத ஒரு சேலஞ்ச் இருக்குது, அதில் குழப்பம். நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம், ஏடிஎம்கில் சேருங்கன்னு சொன்னால் எப்படி சேர்க்குறங்க, என்னவா சேர்க்குறங்க. திருமதி சசிகலாவை என்னன்னு சேர்ப்பீங்க, திரு ஓபிஎஸ் என்னன்னு சேர்ப்பீங்க, கட்சியுடைய பொருளாளர், கட்சியுடைய அவைத்தலைவர் சேர்க்க முடியாதுல்ல. அவர் வந்து ஒருங்கிணைப்பாளர் இருந்தவர், முதலமைச்சராக இருந்தவர், தர்மயுத்தம் நடத்தி தனியாக பார்த்து 46% பப்ளிக் சப்போர்ட்டை பார்த்து எல்லாத்தையும் பார்த்து. அப்போ வந்து திரும்ப சசிகலா நீங்கள் சேர்த்து செயற்குழு உறுப்பினர் அப்படி சேர்ப்பீங்களா? உங்களுக்கு புரியுங்களா? அப்போ ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அவருடைய டெசிக்னேஷன்ஸ் வேற, இப்போ வந்து வேறு. அப்போ வந்து என்னவா சேர்க்கணும், ஆனால் கூட்டணிங்கிறதுல கொஞ்சம் நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. அது ஒரே கட்சியாவோ வேறு கட்சியாகும். அப்போ தான் போன முறை நம்ம என்ன பார்த்தோம், பலாப்பழ சின்னத்தில் தனியாகவே நின்னார்ல. ஸோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலையும் சேரல, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்குதுல்ல, உங்களுக்கு புரியுங்களா? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலையும் சேரல, பிஜேபிலையும் சேரல, தனியாக இருந்தார். அப்போ ஒரு மிட்வே கண்டுபிடிக்க முடியுங்கிறது தான் 2024 உடைய பாடம். அப்போ வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் விருப்பம். 2வது விருப்பம் தாவேகா. ஆப்வியஸா, ஏன்னா எனக்கு ஒரு அவமரியாதை நடந்துருச்சு, அதற்காக எனக்கு போக்கிடம் இல்லைங்கிறது இல்லை. எனக்கு வந்து சிவப்பு கம்பளம் போட்டு வளைக்கிறதுக்கு தம்பி விஜய் தயாராக இருக்கிறார். திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்தபோதே ஏர்போர்ட்டில், கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் அவ்வளோ பெரிய ரிசப்ஷனை காட்டினார். அப்போ தம்பி வந்தார். இப்போ நான் வந்தேன்னா இன்னொரு பெரிய கொண்டாட்டமாக இருப்பாங்க. பெர்செப்ஷன் வைஸாகவும் அது திரு விஜய் அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அதில் வந்து குழப்பம் இல்லை. ஓட்டா பெரிய அளவில் காங்கிரீட் ஆகிடாது, அது கன்வெர்ட்டாக பண்ணிடாது. ஆனால் வந்து பார்ப்பா, விஜய் வந்து காங்கிரீட்டாக இஸ் க்ரோயிங். விஜய் வாஸ் அன் இண்டிவிஜுவல் பர்சன், ஒரு தனி நபராக இருந்தார். செங்கோட்டையன் போன்றவர்கள் போன பிறகு ஒரு அமைப்பாக மாறினார். இப்போ இங்கே வந்து போனோடனே அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பித்து விட்டது அப்படின்னு போய் நிற்கும். நாளைக்கு இவர் போனார்னா திரு டிடிவி கேரண்டியாக போயிடுவார். ஏன்னா டிடிவி இவர் எல்லாமே ஒன்றா தான் டிசிஷன் எடுப்பாங்க நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போ இவர் போனால் டிடிவி போயிடும். அப்போ போனாங்கன்னா டிடிவி இவரும் போயிட்டாருன்னா திரு விஜய் அவர்களுடைய கட்சி அது வந்து ஒரு நல்ல வலுவான ஒரு அணியை அமைக்கிறதுன்னு ஒரு பேர். ஆனால் அது வந்து காங்கிரஸ் கட்சி வந்து நிற்கிற மாதிரி ஒரு 3rd ஸ்ட்ராங்கஸ்ட் அலையன்ஸாக மாறி நிற்காது. விஜய் அவர்களுடைய வாக்குகள் உத்தரவாதப்படுவதற்கு பயன்படும். அது ஒரு நல்ல இமேஜ், பர்செப்ஷன் வைஸாக அது நல்லா பில்ட் ஆகும். ஸோ செகண்ட் வாய்ப்பு. 3rd கேஸ் வந்து டிஎம்கே கூட போகிறது. அங்கே தான் என்னுடைய கேள்வி வந்து நிற்கிறது.
இதில் இந்த கூட்டத்தில் நேற்று இடத்துல பார்த்தோன்னா நீங்கள் சொன்னது போலவே என்டிஏ இந்த தாண்டி அவருக்கு வந்து டிவிகே அலைன்ஸை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதே 2 வாய்ப்பு தான், 2 இது டிக் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ அவர்களுக்கு சொன்ன விஷயம் வந்து ஒன்று வந்து டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. அதில் பெரும்பாலானவர் வந்து டிவிகேவை தான் டிக் பண்ணியிருக்காங்க. இதில் தான் கேள்வி, தாவேகா நல்ல வாய்ப்பா அப்படின்றது திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் திரு விஜய் அவர்களுக்கும். இங்கே 2வது கேள்வி சர்ப்ரைசிங், திமுக ஒரு வாய்ப்பா? முக்கியமான கேள்வி தான். அதில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம் இல்லை என்று கத்தம்னு ஆனாதான் ரெண்டுமே. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி வாய்ப்பான்னு ஏன் முதல்ல நீங்கள் போடல? அப்போ உங்களுக்கு புரியல, நேற்று அவங்க ஃபார்ம்ல 2 தான் கொடுத்துருந்தாங்க. ஆமாம், அதான். இப்போ இது இல்லைன்னா என்னங்கிறது கணக்கு தான். அது கடைசி பிப்ரவரி 25ஆம் தேதி திரு அமித்ஷா அவர்கள் வந்து வாங்க மிஸ்டர் பன்னீர்செல்வம் ஐயே அப்படின்ட்டாருன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடுவார். அதுதான் அவங்களுக்கு பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்குள்ள நல்ல ரேப்போர்ட் இருக்காது. என்னன்னா அவங்களுடைய முதல் விருப்பம், முதல் தேர்வு அவங்களுக்கு பார்க்கணும்ல. திரும்ப சசிகலா அவர்கள் தான் ராஜினாமா பண்ண சொன்னாருங்க ஓபிஎஸ். உங்களுக்கு புரியுங்களா? அவங்களுக்காக தான் அவர் ராஜினாமா பண்ணார். ஆனால் இப்போ அவங்களுடைய நல்ல இணக்கமாக இருக்கார். உங்களுக்கு புரியுங்களா? திரு ஓபிஎஸ் அவருடைய நேச்சர், அவர் சண்டை கோழி கிடையாது. அவர் வந்து மண்டே உடச்சி பண்ண மாட்டார், பஞ்சாயத்து கூட்ட மாட்டார். அவர் வந்து சரிங்க, அதனால என்னங்க இருக்கு, அவர் எதிர்பார்க்கிற பூரா கௌரவம் தான். அவங்க வந்து அன்னைக்கு அந்த பதவி மாற்றப்பட்ட போதே திரும்ப சசிகலா சொன்னதெல்லாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. எதுக்காக என்னை விலக சொன்னாங்கங்கிற ஒரு ஆதங்கம் தான் அவருக்கு. நீங்க தான் வர சொன்னீங்க, உட்கார சொன்னீங்க, நீங்க தான் போக சொல்றீங்க ஒரு காரணம் தான். அப்போ இவருக்கு வந்து அங்கே கௌரவம் தான் முக்கியமே தவிர வேற எதுவும் இல்லைங்கிற பிரச்சனை. அப்போ வந்து அவருக்கு தேசிய ஜனநாயக தொடர்பான ஒரு வாய்ப்பு இருக்குது. முதல் பாயிண்ட். அது இல்லைன்னு ஆச்சுன்னா தாவேகா ஒரு நல்ல வாய்ப்பு. நான் ஏற்கனவே சொல்லுவேன், தாவேகால சேர்ந்தா அட்வான்டேஜ் விஜய். இப்போ ஒரு அலையன்ஸ் வந்தால் 2 பேருக்கும் பெனிஃபிட் கிடைக்கணும். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ 2 பேருக்கு பெனிஃபிட் கிடைக்காம திரு டிடி வித்தன்னு சொல்லல, எனக்கு 6 சீட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பொய்யான தகவல் அப்படின்றார். அப்போ கூடுதல் சீட்டே வேண்டாமா? உங்களுக்கு கேள்வி இல்லை, நீ யார் எனக்கு சீட் கொடுக்குறது அப்படிங்கிற கேள்வியா, 6 சீட்லாம் எனக்கு ஒத்து வராதுங்கிற கேள்வியா? உங்களுக்கு புரியுங்களா? 6 சீட்டுங்கிறது வந்து இதெல்லாம் இந்த நிறைய பேர் கிளப்பி விடுறாங்க. இதே வேலையாக கிளப்பி விட்டு எப்படியாவது அவங்களுக்குள்ள வந்து 2 பேர் போராட முறை 2 பேட்டியை போட்டு ஏதாவது ஒரு வார்த்தையாவது பிடுங்கிற மாட்டோமான்னு பார்த்து அப்போ அந்த வார்த்தையை சொன்னாரே திரும்ப. இதுதான் அவங்களுடைய பெரிய நெரேட்டிவ் செட். அது வந்து பியூஷ் கோயல் இவரும் பேசிட்டு இருக்கும்போது சீட்டு கொடுத்துட்டாங்க, 8 கொடுத்துட்டாங்க, போயிட்டாங்க, முடிஞ்சு வச்சு கூட அவ்வளோ தூரம் கொண்டு போய் பண்ணாங்க. எதுவுமே கிடையாது. ஸ்பாயிலர்னு சொல்லிட்டாங்க. உள்ளே இருந்த ஒருத்தர் கூட சொல்லலை, வெளியில இருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுங்களா? இந்த காமெடி தான். அதெல்லாம் பின்னாடி நெரேட்டிவ் இருக்கு. அப்போ இவங்களுக்குலாம் மேலே இருக்கிறவங்க, ரொம்ப மெச்சூர்டாக இருக்கிறவங்க எல்லாம் தெரியும். அப்போ தாவேகால சேர்ந்தாரு, கூட்டணி சேர்ந்தாருன்னா தாவேகாக்கு ஒரு அட்வான்டேஜ். அது வந்து ஒரு தாவேகாங்கிற ஒரு கட்சி ஒரு பொலிட்டிக்கல் ரெக்கக்னேஷனுக்கு போகும். இப்போ இவர் ஆதவர்ஜுனா போன போது பரவாயில்லையே அப்படின்னு ஒரு பரவாயில்ல டக்குன்னு போய் இருந்துச்சு. செங்கோட்டையன் போனபோது அப்படின்னு அது இது பார்ட்டிப்பா, ஏன்னா அவரை போல ஒரு பெரிய மனுஷன் உள்ளவங்க வரும்போது அது வேற பாடு. திரு ஓபிஎஸ் அவர்கள் அலையன்ஸுக்கு போறாரு அப்படின்னு அது ரெக்கக்னேஷனாக மாறும். அது வந்து எப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மத்தியில் ஒரு ரெக்கக்னேஷனாக மாறும். திரு டிடிவியும் சேர்ந்துறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் 2 ஆப்ஷனை சேர்த்தேன். திரு டிடிவி சேர்ந்துறாருன்னா சூப்பர் பாடின்னு ஒரு 3வது அணி அப்படின்னு வந்துடும். இல்லாட்டி வந்து 3வது தனி, அது 3வது திரு விஜய் மட்டும் இருந்தாருன்னா 3வது தனி, அது ஒரு அணி கிடையாது. ஆனால் அவர் கூட 2 கட்சிகள் போய் நிற்குது. இவர் ஒரு அமைப்பாகவோ திரு அம்மா மக்கள் முன்னேற்ற திரு டிடி வந்தாருன்னா ஒரு 3வது அணியாக இருக்கு. அப்பையும் அதை வந்து அவங்களுக்கு பிரயோஜனப்படாது, காங்கிரஸ் வந்தாலே தவிர. அப்போ தான் 3வது வலுவான அணியாக மாறும். அன்னைக்கு தான் மும்முனை போட்டிங்கிற வார்த்தை வரும். அது வரைக்கும் 2.5 முனை போட்டி தான் அது வரைக்கும். ஸோ அப்போ காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி நம்ம இருக்கிற பரம்பரை சொன்னாங்க, டிஎம்கே கூட்டணி உடஞ்சா தான் நீங்கள் மற்ற ப்ராபபிலிட்டி பற்றியே பேச முடியும். அப்போ டிஎம்கே கூட்டணி உடஞ்சி அங்கே காங்கிரஸ் வந்துட்டாங்கிற மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா அது வலுவான அணியாக நிற்கும். அது நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அப்போ வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே 3மே வந்து நல்ல ஈக்குவலாக இருக்கிறாங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு பர்செப்ஷன் வரும். எக்ஸாக்டாக நீங்கள் வந்து 33 நீங்கள் பிரிச்சிட முடியாது. நீங்கள் ஒரு பேச்சுக்கு வந்தால் நீங்கள் ஒரு 35, 30 அப்படின்னு ஒரு மிச்சம் அந்த மாதிரி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு முன்னப்பட்ட நம்பர் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து முதல் வாய்ப்பு அவருக்கு இருக்கும். தாவேகா ஒரு நல்ல வாய்ப்பு தான், மறுக்கிறதுல. ஆனால் அது வந்து அட்வான்டேஜ் வந்து விஜய்க்கு தான் அதிகம் பார்க்குறோம். டிஎம்கே போனால் தட் வில் பி த எண்ட் ஆஃப் த பொலிட்டிக்கல் கேரியர் ஆஃப் மிஸ்டர் ஓபிஎஸ். ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் தீய சக்தி திமுக அப்படிங்கிற வார்த்தையை ஏடிஎம் கிட்டேருந்து எடுத்து கையாளுறாரு திரு விஜய். இதை சொன்னவர் வந்து இன்னைக்கு நம்ம பேசியிருக்கும் போது நினைவு நாள் அனுசரிக்கப்படுற எம்ஜிஆர் அவர்களுடைய அவர் தான் திமுகவை தீய சக்திங்கிற அந்த காயினேஜ், தீய சக்தி திமுகங்கிறது ஒரு சினானிம்ஸ் மாதிரி ஒன்று ஆக்கி விட்டார். அதை ஆக்குனது வந்து அமரர் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய லெகசியில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து பண்ணாங்க. எம்ஜிஆரை பார்த்து நாங்கள் அரசியல் கற்றுக்கிட்டோம், ஜெயலலிதா அவர்கள்ட்ட பாடம் படித்தோம்னு சொல்லக்கூடியவங்க திமுக கூட போய் சேர்ந்தாங்கன்னா அது வந்து திரு இபிஎஸ் அவருடைய செல்வாக்கு நிலைநிறுத்தும். நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் பொலிட்டிக்கல் வெண்டேட்டா, அக்லி பாலிட்டிக்ஸ் என்னமோலாம் வச்சுக்கோங்க. ஆனால் எப்போ அமரர் கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்துக்கு மெரினா பீச்சில் இடம் கிடையாதுன்னு சொன்னாங்களோ அப்போ தான் ஏடிஎம்கே காரங்க இபிஎஸ்ஸை பார்க்க ஆரம்பித்தாங்க.
யார்ப்பா அது நம்ம ஆள் மாதிரி தெரியுது அப்படின்னு உங்களுக்கு புரியுங்களா? ஏன்னா அந்த பகையை வந்து அவங்க ஜென்ம பகை மாதிரி வச்சிருக்காங்க. டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேங்கிறது இந்த பக்கம் பங்காளின்னு சொல்லிக்கிடுவாங்க, அது வேற விஷயம். ஆனால் அந்த பகை அப்படி வந்து எதிர ஒரு பகையாடிட்டு இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் போய் சேர்ந்துட்டாருன்னு அது அவ்வளோதான். திரு கமலஹாசன் அவர்கள் அவருடைய இமேஜ் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு, இப்போ எங்கே போய் நிற்குது? ஏன் அவர் அந்த டிவி உடைச்சதான் காரணம். அவர் உடைக்காம இருந்தாரு அந்த பிரச்சனையே கிடையாது. அவர் திமுக அதிமுக சமதூரத்தில் வைக்கிறோம், ரெண்டு பேரும் சேர மாட்டோம்னு நம்ம பேட்டில் உட்பட பல போச்சு அப்படின்னு சொன்னவர் இப்போ அங்கே போய் நிற்கும் போது சொல்லாதவங்க போய் சேரல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ சொன்ன ஒரு மதிமுகவோட பிரச்சனை என்ன? திமுகவுக்கு எவ்வளவு எதிராக வந்து பகையாடினாங்க. அவர் வந்து போய் அவர்களே சொன்னார் சண்டை மாறுதம் செஞ்சாரு அண்ணன் வைகோ அவர்கள். இப்போ அங்கே போய் நிற்கும் போது வந்து அது மொத்தமாக அந்த பார்ட்டி வந்து பெரிய மிச்சம் இருந்த மல்லை சேர்த்தியா வெளியே போய் நிற்கிற அளவுக்கு இவ்வளவுதான் பிரச்சனை. அப்போ தாவேக்காவுக்கு போகிறது ஒரு நல்ல வாய்ப்பு. தாவேக்காவுக்கு இவருக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கும். அப்புறம் சீட்டு கன்வர்ஷன், சீட்டை ஜெயிக்கிறாங்களா அதெல்லாம் அடுத்து ரொம்ப பின்னாடி விவாதிக்க வேண்டிய விஷயம். தாவேக்காவுக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். டிஎம்கே கூட சேர்ந்தாங்கன்னா அது வந்து திரு ஓபிஎஸ் அவர்களுடைய பொலிட்டிக்கல் கேரியருடைய எண்டா இருக்கும். பார்த்தீங்களா? திரு இபிஎஸ் அவர்கள் இதற்காகத்தான் நான் அவங்களை தூக்குனேன் பார். ஏடிஎம்கே ஆஃபீஸ் கட்சி ஆஃபீஸ் அடிச்சாங்க பார்த்தீங்களா? இப்போ எங்கே போய் நிற்கிறாங்க பார்த்தீங்களா? அப்படி இதான் உங்களுக்கு திரு ஜேசிடி பிரபாகர் வந்து அவருடைய மகனை வந்து இங்கே தாவேக்காக அனுப்பியிருக்கிறார். திரு மனோஜ் பாண்டியன் வந்து அவர் டிஎம்கேல போய் சேர்ந்திருக்காரு. மருதழகராஜ் அங்கே இருக்காரு. இவங்கெல்லாம் போகும்போது தான் மருதழகராஜ் வந்து எவ்வளவு எழுதியிருப்பார் திமுக எதிராக, எவ்வளவு எழுதியிருப்பாரு. நமது எம்ஜிஆர்ல எவ்வளவு எழுதியிருப்பாரு. ஜெயலலிதா அவருடைய வசனகர்த்தாவே அவர், அறிக்கைகள் அவரும் கூட, அவர் மட்டுமே இல்ல அவரும் கூட. அப்ப எவ்வளவு எழுதியிருப்பாரு, எந்தெந்த வரிகள்லாம் எழுதியிருப்பாரு. இப்ப அவங்க போய் நிற்கிறார். என்ன லெகசி அவர் கிடைக்கும் நினைக்கிறீங்க? உங்களுக்கு புரியுங்களா? இதுதான் உங்களுக்கான கணக்கு. மக்கள் செல்வாக்கு பெற்றவர்களும் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு செந்தில் பாலாஜி போறாரு, திரு சேகர்பாபு போறாரு அப்படின்னா, திரு ஏவாவில் போனார் அப்படின்னா அந்த நேரத்தில் அந்தந்த லோக்கல்ல அவங்க பாக்கெட்டை அவங்க கையில் வச்சிருக்காங்க. ஸோ மக்கள் செல்வாக்கு வச்சிருக்கனால அவங்க மதிமுக இருந்தாங்களா அதிமுக இருந்தாங்களா டிடிவியோட இருந்தாங்களாங்கிற கேள்வி வரல. திரு நாஞ்சில் சம்பத்துக்கு ஏன் விமர்சனம் வருது? கட்சி மாறாத ஆளே கிடையாது. செந்தில் பாலாஜிக்கு விமர்சனம் வரல, நாஞ்சில் சம்பத்துக்கு விமர்சனம். ஏன்? செந்தில் பாலாஜிக்கு லோக்கல்ல ஒரு செல்வாக்கு இருக்கு. கரூர் மாவட்டத்துக்குள்ள அவருக்கு வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்காரு. ஆனால் அண்ணன் நாஞ்சில் சம்பத்துக்கு வந்து மக்கள் செல்வாக்குங்கிறது ஒரு பறந்து விரிந்துபட்டு இருக்குமே தவிர ஒரு தொகுதியில் நான் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவேங்கிற இடத்துல இல்லை. இவ்வளவுதான் அந்த வித்தியாசம். அப்போ திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து இங்கே போயிருந்தாருன்னா தாவேக்காக்கு ஒரு அட்வான்டேஜாக பண்ணிக்கும். டிஎம்கே போனார்னா அது டிசாஸ்டராக இருக்கும் அவருடைய கெரியருக்கு. ஓகே, இதில் அடுத்ததாக நமக்கு இருக்கிறது என்ன செய்ய போகிறது பாஜக. 2017-16 ஜெயலலிதா அவர்கள் வந்து இறந்த பொழுது நள்ளிரவில் நடந்த அந்த பதவியேற்பு தொடங்கி இப்பொழுது வரை பன்னீர்செல்வம் அவர்களுக்கு உடனுக்குடனாக இருப்பது பாஜக. பல காலம் இதற்காக பழியும் சுமந்திருக்கிறது. சமீப காலமாக இவரை வந்து நம்ப வைத்து கழுத்துட்டாங்க பாஜக அப்படின்னு இவர்கள் குழுவிலிருந்தே பாஜக மீது பழி. 26க்குள் ஒருங்கிணைக்க வேண்டும் என பாஜக முயற்சி செய்வதாக தகவல் கசிந்தது. அதைத் தொடர்ந்து சென்னையிலிருந்து கொச்சியிலிருந்து டெல்லி அப்படின்னு போய் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்தார் திரு ஓபிஎஸ். இப்பொழுது அமித்ஷா என்ன செய்ய போகிறார்? அது என்ன செய்ய போகிறது பாஜகன்னு நீங்கள் வந்து நட்டா படம் போடாமல், நிதின் படம் போடாமல், நரேந்திர மோடி படம் போடாமல் நீங்கள் அமித்ஷா படம் போட்டிருக்கீங்கிறத யோசிக்க வேண்டிய கேள்வி. தட் அப்பார். கார்டு ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப பெரிய தர்ம சங்கடம் பாஜகவுக்கு தான். ஆனால் பாஜக என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டை வச்சு. பாஜக என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிறத பக்கத்தில் நிற்கிற ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு கடைசி வரைக்கும் துணை நின்றது பாஜக தான் அப்படின்னு திரு ஓபிஎஸ் பலமுறை சொல்லியிருக்காரு. திருமதி நிர்மலா சீதாராமனோட தர்ம சங்கடமான ஒரு சந்தர்ப்பம் வந்து பார்க்க முடியாமல் போனபோது கூட எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று அண்ணா சொன்னாரே தவிர அவர் வந்து எதிர்த்து ஒரு வார்த்தையை சொல்ல. அண்ட் ஃபுல்லாக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ லேட்டஸ்டான டிராவல் வரைக்கும் வந்து எப்பயுமே அவர் வந்து லாயல் டு பிஜேபி தான் இருந்திருக்கிறார். அவர் வந்து மாற்றிச்சு, அதற்கான பலன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. திரு இபிஎஸ் அவர்கள் வாயே திறக்காமல் இருந்தவர். அவருமே சொன்னார் 4 ஆண்டு கால ஆட்சி தொடர்வதற்கு நிலைநிற்பதற்கு எல்லா வகையிலும் எங்களுக்கு உதவுனவங்க பாஜகன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கணும். அண்டு நீங்கள் அந்த அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணைப்பாளர் வர்றதுக்கு வந்து இந்த பதவி ஏற்பும் போது அப்போது இருந்த கவர்னர் 2 பேரையும் கையை பிடிச்சி வச்சுட்டு அவர் எவ்வளோ ஹாப்பியாக டீல் பண்ணாருங்கிற பார்க்குறோம். வந்து பதவி ஏற்பா மட்டுமே இல்லாமல் அது ஒரு ஒருங்கிணைப்பாக வந்து அவங்க பார்த்தான்னு பார்த்தோம். ஸோ சென்ட்ரல் பிஜேபி என்ன செய்யும்? திரு ராஜேந்திர பாலாஜி போராடம் போகிறா வந்து அதெல்லாம் மேலே இருக்கிற பார்த்துக்கலாம், மேலே இருக்கிற ஆமாம் எங்கள் டேடி பார்த்துக்கலாம்னு சொல்லி பல இடத்துல சொல்லியிருக்காரு. அப்போ வந்து எல்லோருக்குமே தெரிஞ்சது என்ன, பாஜக வந்து ஒரு கேட்டலிஸ்டாக தான் இருந்திருக்கு. அவங்க 2 பேருமே இணைக்கக்கூடிய ஆட்களாக தான் இருந்திருக்கு. அப்போ இப்போ என்ன செய்வாங்க, அதற்கான முயற்சி தான் பண்ணுவாங்க. அப்போ கட்சியில் சேர்க்க முடியல, அப்போ கூட்டணியில் சேர்ப்போம், ஒரு மிட்வே கண்டுபிடிப்போங்கிற முயற்சி தான் பண்ணுவாங்க. அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. இதே 3 பேர் இதே லீலா பேலஸில் 2021 பேசினாங்க. இதே 3 பேர் 2021 லீலா பேலஸில் பேசினாங்க. அப்போ திரு அமித்ஷா அவர்கள் என்ன எஃபர்ட் எடுத்தாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் கதைக்கு ஆகலை. டிடிவி தினகரன் அவர்கள் கூட்டணிக்குள் சேர்ப்பதற்கு. பட் அது கதைக்கு ஆகலை. அதனால ஒன்றும் கூட்டணி முறிஞ்சிடல. 2021 தேர்தலில் ஒன்றா தான் சந்திச்சாங்க. ஸோ
பிஜேபி வில் டேக் தேர் எக்ஸ்ட்ரானரி எஃபர்ட் டு பிரிங் எவரி ஒன் சிங்கிள் இது. ஆனால் எப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அது கட்சிக்குள்ள வாய்ப்பு இல்லை, கூட்டணிக்குள்ள ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்பாங்க. பாஜகவில் வச்சோ, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் வச்சோ, தனி இயக்கமாகவோ, ஏதோ ஒரு தங்களுடைய கோட்டாலேயோ நாங்கள் சீட்டு பிரிச்சுக்கிறோம், எங்களுக்குள்ள கொடுங்க, எங்களுக்கு ஒரு 70 சீட்டு கொடுங்க, நாங்களுக்குள்ள பிரிச்சுக்கிறோம், ஏதோ ஒரு கணக்கில் போய் வந்து தே கேன் ஹேவ் ஃபைண்ட் எ வே. அவள் வந்து தொடர் முயற்சி பண்ணுவாங்க. அந்த முயற்சி பலனளிக்கவில்லை என்றாலும் திரு இபிஎஸோடு தொடருவாங்க. அவங்க வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து திரு ஓபிஎஸ் வந்து அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதனால தே வில் ட்ரை டு பிரிங் ஹிம் அலாங். அதுதான் ட்ரை பண்ணாங்க. பட் அமையலை அப்படிங்கிறனால அப்போ நாங்களும் வெளியே போகிறோம், இல்லை நீங்கள் வேண்டாம், அதென்ன ஓவர் ஆடம் பிடிக்கிறீங்கிற பிஸ்னஸ் கிடையாது. அதிமுக பாஜக ஒன்றிணைந்து செயல்படுவதுங்கிறது 2026 கான்கிரீட்டாக முடிவு பண்ணிட்டாங்க. இன்னும் அரவணைக்கிறதுக்கான நம்ம பெரும் முயற்சிகள் ஏதாவது சாத்தியப்படுதான்னு பார்ப்பாங்க. முயற்சி இல்லைனாலும் இந்த இருவருடைய பயணம் தொடரும். ஸோ ஓபிஎஸ்ஸை உள்ளே கூட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இன் சம் ஃபார்ம். அது முடியலன்னா திரு இபிஎஸ் தொடருவாங்க. அதுதான் பாஜக முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்பு. முக்கியமான விஷயம், எடப்பாடி பழனிசாமி செய்ய வேண்டியது என்ன? அதிமுகவின் பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர், முதல்வர் ஆகணும்னு அவர்கள் கட்சியால் விருப்பப்படக்கூடியவர். என்ன செய்யணும் முதல்வர் ஆவதற்கு? மீண்டும் முதல்வர் ஆகிறதுக்கு அவர் வந்து அவருக்கு தெரியாது கிடையாது. அவர் நிறைய ராஜதந்திரிகளை வச்சிருக்கிறாரு. அதிகாரப்பூர்வமாகவும் அதிகாரப்பூர்வமற்ற முறையிலும் நிறையா இருக்காங்க. அண்டு நல்ல பழுத்த அனுபவம். அவரே சொன்னது போல் ஒரு ஒன்றிய செயலாளராக இருந்து இந்த மாநிலத்துடைய முதலமைச்சராகவும் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் இருக்கக்கூடியவர். ஸோ அவருடைய குரோத் வந்து ரொம்ப கிராஜுவலானது, ரொம்ப ஸ்டேபிளானது, ரொம்ப ஸ்டடியானது. அதில் வந்து குழப்பம். ஸோ அவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் இல்லை. பட் 2026 மேக்கு பிறகு எல்லோருடைய வாழ்க்கையும் வேறு. 2026 மேக்கு முன்னாடி எல்லோருடைய வாழ்க்கையிலையும் நிறைய சவால். அப்போ வந்து அந்த சவாலை எதிர்கொள்றதுக்கு அரவணைத்து போகிறங்கிறது டைம் டெஸ்டட் ஐடியா. அது வந்து எல்லாரும் ஒன்றானுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. 2014 தனி பெரும்பான்மையோடு பாஜக வென்ற பிறகு 303 சீட்டுக்கு மேலே அவங்க தனியாகவே போயிட்ட பிறகு எந்த கூட்டணியும் தேவையில்லை. ஒரு 10-20 சீட்டு 10-20 எம்பி ஓடி போனால் கூட ஒன்றும் இழப்பு கிடையாது. அப்புறம் எதுக்கு வந்து அவங்க வந்து கூட்டணி அமைச்சர் அமைச்சாங்க? வாஜ்பாய் அமைச்சர்னா வேற வழி கிடையாது, மன்மோகன் சிங் அமைச்சார்னா வேற வழி கிடையாது. அவங்கள்ட்ட மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் இருந்துச்சு. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட 34 வருஷத்துக்கு பிறகு தனி பெரும்பான்மை கொண்டு அரசு இருந்துச்சு. எதனால் அவர் வந்து அவர் எல்லாத்தையும் சேர்த்து கூட்டு போனார்? இவ்வளோதான் நம்ம பார்க்கணும். அப்போ வந்து அவருடைய நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா எல்லோரையும் அரவணைத்து போவோம். அது என்ன ஆச்சு? 2024 கை கொடுத்துச்சு. 2024 யாருமே முறைச்சிக்கிட்டு வெளியே போன நிதிஷ்குமார் திரும்ப உள்ள வந்துட்டார். உங்களுக்கு புரியல? இந்த அரவணைக்கிறதுடைய பலன், அதோடைய கெயின் இதுதான். நம்ம வந்து அதனால என்னங்க வாங்க பார்த்துக்கணும்னு சொல்லி சொன்னால் வந்து ஒன்றும் கெட்டு போகாது. அதற்கு பிறகு நீங்கள் 2026 மேக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கூவத்தூரில் திருமதி சசிகலா அவர்கள் வந்து உங்களை முதலமைச்சர் கேண்டிடேட்டாக தேர்ந்தெடுத்து எல்லோருடைய ஆதரவு பெற்று தந்தபோது ஒன்றும் பிரச்சனை வரல. அதற்கு பிறகு சிறை சென்ற பிறகு ஒன்றும் பிரச்சனை வரல. அப்போ ஜனாதிபதி தேர்தல் யாருக்கு ஓட்டு போடுறங்கிற வரைக்கும் திரு தம்பி தேர்தல் போயிட்டு வந்து பார்த்து வச்சுட்டு போயிட்டு தானே இருந்தாங்க. அப்போ அவங்களும் இவங்களும் எல்லாருமே ஒரே மாதிரி முடிவு தான் எடுத்தாங்க. அப்புறம் தானே உங்களுக்கு கொஞ்சமாக பிரச்சனை. அப்போ யூ வெயிட்டட் ஃபார் யுவர் அப்ரோப்ரியேட் டைம். நீங்கள் வந்து நமக்கான நல்ல நேரம் வர வரை காத்திருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய முடிவு பண்ணீங்க. உங்களுடைய மூவ் வந்து உங்களுக்கு சாதகமாக வந்துச்சு. உங்களை எதிர்த்தவர்களுக்கு வந்து ஒரு பெரிய பலம் கிடைக்கல, பட் உங்களுக்கு பலம் கிடைச்சு. ரைட் டைம் ரைட் மூவ். அதை மாதிரி ரைட் டைம் ரைட் மூவுக்கு நீங்கள் 2026 மேக்கு பிறகு முடிவு எடுத்துக்கலாம். ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்த்துக்கிடுவோம், அதுக்கப்புறம் முடிவுக்கலாம். நம்ம வேறு சந்தர்ப்பம் சொன்னோம்ல, அதிமுக கூட்டணிக்கு தாவேக்கா வந்துச்சுன்னா உத்தரவாதமான வெற்றி. ஸோ ரிசல்ட் என்னங்கிறலாம் யாருமே கோல பண்ணால் கருத்து கணிப்புலாம் எதுவுமே தேவையில்லை, முடிஞ்சு போச்சுன்னு போயிட்டு போயிடலாம். ஆனால் அவர் விஜய்க்கு என்னங்கிறதுல செகண்ட் இன்னிங்ஸ் ஒன்று இருக்குது. என்ன, ஆட்சிக்கு வந்துடுவாங்க அலையன்ஸ். அப்போ நான் வந்து எதிர்கட்சியாக இருந்து விஜயகாந்த் போல 2014 போல செயல்படுவதா, அல்லது துணை முதலமைச்சராக வந்து பவன் கல்யாண் போல உள்ள உட்காந்து செயல்படுவதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுலேருந்து அவருடைய பொலிட்டிக்கல் கேரியர் வேற ஒரு டைமென்ஷன். அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் 2026 ஏப்ரல் போலிங் வரைக்கும் நீங்கள் இதை அரவணைச்சு போகலாம். ரிசல்ட் வந்த பிறகு நீங்கள் வேறு டிசிஷன் எடுக்கலாம். யார் உங்களை தடுக்க போகிறா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 2011 தான் நினைக்கிறேன், if I'm not wrong. 16 நினைக்கிறேன். ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரியில் ஜெயலலிதாவோட அலைன்ஸ் போட்டார், கூட்டணி அமைச்சரவைனார். 11 தனிப்பெரும்பான்மை அமைஞ்சு வச்சு சாரி மேடம்ட்டார். ஜெயலலிதா அவர்களுக்கு இந்த பிட்ரைல் வந்து இதுவரைக்கும் யாருமே பண்ண. அவங்க பல பேருக்கு நிறைய வாஜ்பாய் உட்பட பல பேருக்கு பண்ணி, நரசிம்மராவ் உட்பட பல பேருக்கு சேலஞ்ச் பண்ணி அந்த மாதிரிலாம் இருந்த சந்தர்ப்பங்கள்ல ஜெயலலிதா அவர்களுக்கே வந்து கூட்டணி கிடையாதுன்னு சொன்னவர் தற்போதைய முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள். அப்ப பாயிண்ட் என்ன, ரிசல்ட்டுக்கு பிறகு நீங்க என்ன எடுத்துக்கலாமே. இப்போ ஏன் பண்ண, இப்போ நமக்கு என்ன, நீங்கள் முதல்ல அறிமுகம் இப்போ எப்படியாவது ஆட்சிக்கு வரணுங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். அப்போ ஆட்சிக்கு வர்றதுக்கு வந்து அரவணைச்சு போகிறது வந்து தப்பு கிடையாது. அரவணைச்சு போகிறது வந்து டைம் டெஸ்டட் குட் சொல்யூஷன். பல சந்தர்ப்பங்களை பார்க்கும்போது ஓகே அப்படின்னு தான் போய் நிற்கிறேன். இவ்வளோ தான் பாயிண்ட். அதற்கப்புறம் அவருக்கு சொல்கிறதுக்கெலாம் நம்ம இல்லை. அவர் என்ன செய்வாங்க நம்மளும் பார்க்கணும்.
இதுதான் இன்றைய செவன்த் சென்ஸ். ரொம்ப முக்கியமான தேர்தல் காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் இரவு 7 மணிக்கு நம்ம இந்த விஷயத்தை, இன்றைய தினத்தின் முக்கியமான விஷயத்தை விவாதிக்க இருக்கிறோம். திரு ஓபிஎஸ் அவர்களின் நகர்வுகள் பார்த்திருக்கிறோம். அடுத்தடுத்த நகர்வுகள், பல கட்சிகளோட நகர்வுகள் எல்லாம் இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் சாணக்கியாவுடன். நன்றி, வணக்கம்.